நாம் தினமும் தூங்குகிறோம். ஆனால் நம்ம தூங்கும் நேரத்தில் நம்ம மூளையில் நடப்பது இன்னும் முழுசாக விஞ்ஞானிகளுக்கே புரியவில்லை. கண்களை மூடினதும் உடல் அமைதியாகும். ஆனால் மூளை மட்டும் இன்னொரு உலகத்துக்கு பயணம் போகும் போல செயலில் இறங்குகிறது. அந்த உலகத்தில்தான் கனவுகள் பிறக்கின்றன. சில கனவுகள் சாதாரணம். ஆனால் சில கனவுகள் நிஜ வாழ்க்கையை விட ரொம்ப உண்மையாக ஃபீல் ஆகும். நாம் ஓடுவது போல, விழுவது போல, யாரோ துரத்துவது போல. உடம்பு அசையாமல் இருந்தாலும் மூளை அதையே உண்மைன்னு நம்புது. அதனால தான் திடீர்னு தூக்கத்திலிருந்து பயந்து எழுந்திருப்போம். நம்மில் பலர் ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. கனவில் உயரத்திலிருந்து கீழே விழுவது போல உணர்ந்து திடுக்கிட்டு எழுந்திருப்பது. இதை விஞ்ஞானிகள் ஹிப்னிக் ஜர்க்னு சொல்றாங்க. நம்ம உடல் தூக்க நிலைக்கு மாறும்போது மூளை உடம்பு கண்ட்ரோல் போகுது போல தவறாக புரிஞ்சுக்கிட்டு மசில்ஸுக்கு சிக்னல் அனுப்புது. அதனால உடம்பு ஜர்க் ஆகுது. ஆனா அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல நாம கீழே விழுந்துட்டோம்னு உணர்வு வரும். இன்னும் பயமுறுத்தும் அனுபவம் ஸ்லீப் பாரலிசிஸ். சிலர் கண் திறந்து விழித்துக்கிட்டாலும் உடம்பை அசைக்க முடியாது, குரல் வராது. சிலருக்கு யாரோ அருகில் நிற்கிற மாதிரி, மேலே உட்கார்ந்த மாதிரி ஃபீல் ஆகும். விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, மூளை விழித்தாலும் உடல் இன்னும் தூக்க நிலையில் இருக்கும். கனவு மற்றும் நிஜம் கலந்த அந்த சில வினாடிகள் நம்மை மிகவும் பயமுறுத்தும். ஆனால் எல்லா கனவுகளும் பயமல்ல. சிலர் தங்களுடைய கனவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை லூசிட் ட்ரீமிங்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் கனவு காண்றேன்னு அவர்களுக்கு தெரியும். அவர்கள் பறக்கவும் முடியும், இடங்களை மாற்றவும் முடியும். இது மூளை உருவாக்கும் ஒரு தனி உலகம் போல. அப்படியானால் நம்ம தூங்கும்போது நம்ம மூளை இன்னொரு பரிமாணத்தில் வாழுதா? கனவுகள் வெறும் நினைவுகளின் கலவையா? இல்லையெனில் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு மர்ம உலகத்துக்கான கதவா? கண்களை மூடும்போது நம்ம உலகம் முடிவதில்லை. அது இன்னொரு உலகத்தின் தொடக்கமாக இருக்கலாம்.